பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். இதுதான் சத்தியம். உனக்கு முன்பாக எல்லாம் சமபூமியாகும், ஒண்ணு இல்லாம போகும். அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ பயன்படுத்தும் போது, கர்த்தருடைய அபிஷேகத்துல நீ நிரம்பி நிற்கும் போது, கர்த்தர் உனக்காக வாசலை திறப்பதை உன்னால பார்க்க முடியும். கர்த்தர் உனக்காக வழிகளை வாய்க்க பண்ணுவதை உன்னால புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவதை உன்னால பார்க்க முடியும். கர்த்தர் உனக்காக கிரியை செய்வதை உன்னால பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, மாறாக இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாயோ, இன்னும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாயோ, இன்னும் போராட்டத்தை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறாயோ, நீங்க கர்த்தர் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறார். நீ மிதிக்கு அழைக்கப்பட்டவன், நீ நசுக்கு அழைக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். எந்த சத்ருவாக இருந்தாலும் சரி, எந்த சத்துருடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக எழும்புகிறது யாராக இருந்தாலும் சரி, அது உன் கர்ப்ப பிறப்பாக இருந்தாலும், உன்னோடு கூட பிறந்தவர்களாக இருந்தாலும், உன் கூட இருக்கவர்களாக இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ற பேரில் உனக்கு விரோதமாய் நின்றா கூட, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது, அவருடைய நாமம் உன்னோடு கூட இருக்கும்போது, அவருடைய அபிஷேகம் உன்னோடு கூட இருக்கும்போது, அவருடைய அந்நிய பாஷை, வாக்கு தத்துவம், கிருபை, வல்லமை உன்னோடு கூட இருக்கும்போது உன்னை ஒருவனை தொட முடியாது. அல்லேலூயா. நீயே மேற்கொள்ளுகிறவன், நீயே ஜெயிக்கிறவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. எத்தனை ராஜா மாறினாலும் தானியேலுடைய காரியம் ஜெயம்தான். யார் எனக்கு விரோதமா வந்தாலும் என் காரியம் ஜெயம்தான். எத்தனை போராட்டம் வந்தாலும் என்னுடைய காரியம் ஜெயம்தான். என் வாழ்க்கை ஜெயம்தான், என் குடும்பம் ஜெயம்தான், என்னுடைய வாழ்க்கையை ஜெய ஜீவியம்தான். ஏன்னா என்னோடு கூட இருக்கிறவர் ஜெய கிறிஸ்து. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்றே அவருக்கு பெயர். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை எத்தனை பேர் பயன்படுத்த போறீங்க? இன்னைக்கு என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த ஜூன் மாதத்துல இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கு. என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? கண்ணீர் விட போறீங்களா? கவலையோடு இருக்க போறீங்களா? முறுமுறுக்க போறீங்களா? இல்ல சத்துருவை பார்த்து நான் வெட்டுக்கிளிய போல இருக்கேன், எனக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை பெரிய பர்வதம் போல இருக்கு, அது கோலியாத்தை போல இருக்கு அப்படின்னு புலம்பிக்கொண்டே இருக்க போறீங்களா? இல்ல அதை ஜெயிக்க போறீங்களா? அதை மேற்கொள்ள போறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை அடைக்கிறா. நீ என்ன செய்ய போகிறா? உன் தீர்மானம் என்ன? இன்னைக்கு எந்த வழியை தேர்ந்தெடுத்து போற? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. ஓ இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். யாக்கோபே, யாக்கோபேன்னு சிறு பூச்சியே பயப்படாதே, இதோ கர்த்தர் உனக்கு துணை செய்கிறா. கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்கிறான்.